இந்தியாவுக்கு 36 ரபேல் போர் விமானங்களை சப்ளை செய்ய பிரதமர் மோடியிடம் பிரான்ஸ் அதிபர் ஒப்புக் கொண்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளியன்று பிரான்ஸ் அதிபர் பிராங்கோயிஸ் ஹோலண்டேவை சந்தித்து பேசினார். மகாராஷ்டிராவில் உள்ள ஜெய்தாப்பூரில் 10,000 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடன் கூடிய 6 அணுமின் உலைகளை அமைப்பது உட்பட 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த பேச்சுவார்த்தையின் போது ரபேல் போர் விமானங்களை உடனடியாக சப்ளை செய்வது குறித்தும் அதிபர் ஹாலண்டேயுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரான்சின் டசால்ட் விமான தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து 126 ரபேல் ரக போர் விமானங்களை இந்திய விமானப்படைக்கு வாங்க 2012ஆம் ஆண்டில் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் விலை உள்ளிட்ட இதர அம்சங்கள் தொடர்பாக சுமூக முடிவு எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை 2 ஆண்டுக்கு மேலாக முடங்கியது. இந்நிலையில் இந்திய விமானப்படையின் தேவையை கருத்தில் கொண்டு 36 ரபேல் போர் விமானங்களை கூடிய விரைவில் சப்ளை செய்ய ஹாலண்டே ஒப்புக் கொண்டுள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான 50 ஆண்டு உறவை குறிக்கும் விதமாக தபால் தலையையும் பிரதமர் மோடி அதிபர் ஹாலண்டே வெளியிட்டனர். ரபேல் போர் விமானங்கள் வாங்கும் முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள இந்திய ராணுவத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் 2 ஆண்டுகளுக்குள் அவை விமானப்படையில் சேர்க்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் பிரதமர் மோடி மேற்கொண்டுள்ள சுற்றுப்பயணத்தின் விளைவாக 36 ரபேல் ரக போர் விமானங்களை அந்நாடு வழங்குகிறது. உடனடியாக விமானப்படையில் பயன்படுத்தும் அளவுக்கு தயார் நிலையில் உள்ள விமானங்களை பிரான்ஸ் அளிக்கிறது. இதுகுறித்து டெல்லியில் பேட்டியளித்த ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர் பிரான்ஸ் அரசிடம் ரபேல் போர் விமானங்களை வாங்கும் முடிவு மிகச்சிறப்பான முடிவு என்று பிரதமர் மோடிக்கு புகழாரம் சூட்டினார். இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் ரபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படும் என்று மனோகர் பாரிக்கை நம்பிக்கையும் தெரிவித்தார். 17 ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த ரபேல் போர் விமான ஒப்பந்தம் பிரதமர் மோடியால் ஒரு தீர்வுக்கு வந்துள்ளதாகவும் மனோகர் பாரிக்கர் கூறினார். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு கடல் பகுதி மற்றும் உள் கர்நாடகத்தில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் சில பகுதிகளில் வெள்ளிக்கிழமையன்று மழை பெய்தது. வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் கூறினார். லட்சத்தீவு கடல் பகுதி மற்றும் உள் கர்நாடகத்தின் மேலடுக்கில் நிலவும் ஒரு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 7 சென்டிமீட்டர் வால்பாறையில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரணியாலில் 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இந்த நிகழ்வின் காரணமாக வரும் 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம். வரும் நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை மழையின் அளவு அதிகரிக்கும். குறிப்பாக உள் மாவட்டங்களில் மழையின் அளவு அதிகரிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆந்திராவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அம்மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செம்மர கடத்தல் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மைகளை மறைப்பதற்காகவே ஆந்திர போலீசார் தமிழர்களை சுட்டுக் கொன்றிருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவித்தார். தமிழக தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து ஆந்திர அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்தைச் சேர்ந்த 20 தொழிலாளர்கள் அநியாயமான முறையில் ஆந்திர காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது மிகவும் கண்டனத்திற்குரிய ஒன்று. தொலைக்காட்சி சேனல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி சேனல்களை அரசு கேபிள் டிவியில் ஒளிபரப்ப 65 லட்சம் ரூபாய் மாத கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் சேட்டலைட் ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த தொலைக்காட்சி சேனல் உரிமையாளர்கள் அனைத்துக் கட்சி அரசியல் தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். இந்நிலையில் சனிக்கிழமையன்று பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து ஆதரவு கேட்டு மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் அரசு கேபிள் டிவியின் ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டதாக கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இந்த அசோசியேஷன் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதோடு இவர்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்திற்கு நானும் அதில் பங்கேற்று போராடுவேன் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் செக்டார் பகுதியில் அட்டாரி வாகா என்ற இடத்தில் இந்திய எல்லையில் போதை கடத்தல்காரர்கள் இந்திய ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய துருப்பினர் சனிக்கிழமையன்று அதிகாலையில் வாகா அருகே ரோந்து சென்று கொண்டிருந்த போது அவர்கள் மீது எல்லைக்கு அப்பால் இருந்து திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 3 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவித்தன. ஆனால் போதை கடத்தல்காரர்கள்
இந்த தாக்குதலை நடத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காஷ்மீரத்து இந்துக்களுக்கு தனி நகரங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து காஷ்மீரில் முழு அடைப்பு போராட்டம் நடந்தது. பயங்கரவாதிகளுக்கு அஞ்சி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து இடம்பெயர்ந்த பண்டிட் எனப்படும் காஷ்மீரத்து இந்துக்களை மீண்டும் குடியமர்த்தும் நோக்குடன் தனி நகரங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டதை கண்டித்து இந்த முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஹூரியத் மாநாடு, ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி ஆகிய பிரிவினைவாத இயக்கங்கள் சார்பில் நடந்த இந்த முழு அடைப்பு போராட்டத்தால் மாநிலம் முழுவதிலும் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருந்தன. பஸ்கள் உள்ளிட்ட வாகனங்களும் ஓடவில்லை. அரசு அலுவலகங்களில் குறைந்த அளவு ஊழியர்களே வந்திருந்தனர். மகாராஷ்டிராவில் 2 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது. மகாராஷ்டிராவில் மும்பை புறநகரில் உள்ள கிழக்கு பந்த்ரா மற்றும் சங்லி மாவட்டத்தில் உள்ள தஸ்கான், கப்தே, மாஹங்கல் ஆகிய 2 சட்டசபை தொகுதிகளில் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடந்தது. தஸ்கான், கப்தே, மாஹங்கல் தொகுதி தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏ ஆர் பாட்டீல், பந்த்ரா கிழக்கு சிவசேனா எம்எல்ஏ பாலா சாவந்த் ஆகியோர் மரணமடைந்ததால் இங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. பந்த்ரா தொகுதியில் பாலா சாவந்தின் மனைவி திருப்தியை சிவசேனா நிறுத்தியுள்ள நிலையில் சிவசேனாவில் இருந்து காங்கிரசுக்கு தாவிய நாராயண் ராணே அவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். இதனால் பந்த்ரா தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேக்கு பெரும் கௌரவ பிரச்சினையாக கருதப்படுகிறது. தஸ்கான், கப்தே, மாஹங்கல் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர் பாட்டீலின் மனைவி சுமனை தேசியவாத காங்கிரஸ் நிறுத்தியுள்ளது. பாட்டீலுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சுமனுக்கு எதிராக எந்த கட்சியும் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. 2 தொகுதிகளிலும் ஓட்டு எண்ணிக்கை ஏப்ரல் 15ஆம் தேதி நடக்கிறது. பாரதிய ஜனதா மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷியை காணவில்லை என அவரது தொகுதியில் ஒட்டப்பட்ட சுவரொட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. பாரதிய ஜனதா மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் தொகுதியில் இருந்து லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அவரை காணவில்லை என கான்பூரில் பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ஏப்ரல் 18ஆம் தேதி கான்பூர் தொகுதிக்கு முரளி மனோகர் ஜோஷி வருகை தர திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த சுவரொட்டி விவகாரம் பாரதிய ஜனதா கட்சியினரை கடும் எரிச்சலுக்குள்ளாக்கியுள்ளது. தீவிர அரசியலில் இருந்து விடுப்பு எடுத்து வெளிநாடு சென்றுள்ள காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலை காணவில்லை என அவரது சொந்த தொகுதியான அமேதியில் 2 வாரங்களுக்கு முன் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளை தொடர்ந்து இந்த பாணி பல இடங்களிலும் பரவ துவங்கியுள்ளது. பெட்ரோல், டீசல் விற்பனையாளர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கமிஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 12 மணி நேரம் பெட்ரோல் பங்குகள் வேலைநிறுத்த போராட்டத்தை பெட்ரோல், டீசல் விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி வெளிநாடு சுற்றுப்பயணம் முடிந்து நாடு திரும்பியதும் இந்த கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அளிக்கப்பட்ட உறுதிமொழியை ஏற்று இந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டு பயணத்தில் இருப்பதினாலும் மேலும் உங்களுடைய அனைத்து 10 கோரிக்கைகளையும் அவர்கள் 1 மாத காலத்திற்குள் ஒரு பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை கூறுகிறோம் என்ற உறுதிமொழியை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தை தள்ளி வைத்து உள்ளோம் என்று அறிவித்துள்ளார்கள். இதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த 4500 பெட்ரோல் பம்புகளும் புதுச்சேரியை சேர்ந்த 150 பெட்ரோல் பம்புகளும் வழக்கம் போல இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் குறித்த ஆய்வுக் கூட்டம் வேலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் சனிக்கிழமையன்று கலெக்டர் நந்தகோபால் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் பேசிய அதிகாரிகள் இந்த திட்டப்பணி பெருமுகை வரை மட்டுமே நடைபெற உள்ளதாகவும் இன்னும் குழாய் பதிக்கும் பணிகள் துவங்கவில்லை என தெரிவித்தனர். கடந்த திமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு அதிமுக அரசு 1295 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் பணிகள் இன்னும் நிறைவடையாமல் உள்ளது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது மற்றும் ராசி மணலில் குறுக்கணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டங்களை கண்டித்து தமிழகத்தில் மார்ச் 28ஆம் தேதி விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் முழு அடைப்பு நடந்தது. இதற்கு பதிலடி தரும் வகையிலும் குறுக்கணை திட்டத்தை எதிர்க்கும் தமிழக அரசை கண்டித்தும் கர்நாடகாவில் ஏப்ரல் 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடக்கும் என்று ஏற்கனவே சில கன்னட அமைப்புகள் அறிவித்திருந்தன. இந்நிலையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல கன்னட சலுவாளி கட்சி தீவிரம் காட்டி வருகிறது. இதன் தலைவர் வட்டால் நாகராஜ் பெங்களூரு, மைசூரு, சிக்கப்பல்லாப்பூர், கோலார் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மேகதாது குறுக்கணை திட்டம் அவசியம் என்று கூறியுள்ளார். தங்களின் போராட்டத்துக்கு கர்நாடகாவைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏப்ரல் 18ஆம் தேதி பெங்களூருவில் பிரம்மாண்ட கண்டன பேரணிக்கும் கன்னட சலுவாளி கட்சி திட்டமிட்டுள்ளது. விழுப்புரம் அருகே தானாக தீப்பற்றி எரிந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு அரசின் உத்தரவுப்படி பசுமை வீடு கட்டுவதற்கான ஆணையை மாவட்ட கலெக்டர் சம்பத் வழங்கினார். திண்டிவனத்தைச் சேர்ந்த கருணாகரன், ராஜேஸ்வரி தம்பதியினரின் குழந்தை ராகுலின் உடலில் தானாக தீப்பற்றி எரிந்த சம்பவம் அதிர்ச்சியையும் வியப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. குழந்தை ராகுலுக்கு சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு நலமாக உள்ள நிலையில் அடுத்து பிறந்த ஜெயராமச்சந்திரனின் உடலும் தானாக தீப்பிடித்தது. உடனடியாக அந்த குழந்தை சென்னை கொண்டு வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
செய்யப்பட்டது. இந்நிலையில் கருணாகரன் தம்பதியினரை மாவட்ட கலெக்டர் சம்பத் நேரில் அழைத்து அவர்களுக்கு அரசு உத்தரவுப்படி பசுமை வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கினார். புதுச்சேரியில் ஆந்திர பதிவெண் கொண்ட தனியார் பேருந்தின் கண்ணாடியை மர்ம நபர்கள் உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் டிராவல்ஸுக்கு சொந்தமான இந்த பேருந்து புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கிற்கு எரிபொருள் நிரப்ப வந்தபோது இந்த சம்பவம் நடந்தது. பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை. இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பள்ளத்தாக்கில் ஜீப் பாய்ந்ததில் 8 பேர் பலியாகினர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள தெஹ்ரி நகரில் உள்ள மலைப்பாதையில் 13 பேருடன் சென்று கொண்டிருந்த ஜீப் தாறுமாறாக ஓடி 450 அடி பள்ளத்தாக்கில் பாய்ந்தது. இந்த விபத்தில் 8 பேர் பலியாகினர். படுகாயமடைந்த 5 பேர் அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதில் 3 நிலை கவலைக்கிடமாக உள்ளது. 9 பேர் செல்லக்கூடிய ஜீப்பில் 13 பேர் பயணம் செய்ததே விபத்துக்கு காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏப்ரல் 15ஆம் தேதி சத்துணவு மையங்களை மூடி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சத்துணவு ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சத்துணவு ஊழியர் சங்க செயலாளர் ஆண்டாள், சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக 3500 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். வில்லியனூர் மாதா கோவிலில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்தன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்புடையது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆண்டு பெருவிழாவில் கிறிஸ்தவர்கள் திரளாக பங்கேற்பர். இந்த ஆண்டு விழாவிற்கான கொடியேற்றம் சனிக்கிழமையன்று அதிகாலை நடந்தது. சேலம் மறைமாவட்ட ஆயர் சிங்கராயன் தலைமையில் நடந்த திருப்பலி மற்றும் கொடியேற்றத்தில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தங்கம் விலை சனிக்கிழமையன்று ஒரு சவரன் 104 ரூபாய் அதிகரித்து 20,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,530 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,085 ரூபாயாக இருந்தது. அட்டகத்தி படத்தில் அறிமுகமான நடிகை நந்திதா அடுத்தடுத்து நடித்த படங்கள் அவருக்கு பெயர் சேர்த்தன. அவருடைய மார்க்கெட்டும் உயர்ந்தது. இதுவரை கதை விஷயத்தில் பெரிதாக நுழையாத நந்திதா இப்போது விலாவாரியாக கதை கேட்கிறார். உருமீன் படத்துக்கு பிறகு பெரிய ஹீரோக்களுடன் ஜோடி சேர்வதில் ஆர்வம் காட்டுகிறார். பெரிய ஹீரோ படங்கள் என்றால் உடனே ஒப்புக்கொள்ளும் நந்திதா புதிய தயாரிப்பாளர்கள் 2ஆம் கட்ட ஹீரோக்களின் படங்களில் நல்ல கதை என்றால் மட்டுமே ஒப்புக்கொள்கிறார். அதே நேரம் சம்பளத்தை கணிசமாக கேட்கும் நந்திதா கராராகவும் இருக்கிறாராம். சிறிய பட்ஜெட்டில் கதைக்காக படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள் நந்திதாவின் சம்பளத்தை கேட்டு ஏமாற்றம் அடைந்துள்ளனராம். 2 ஆண்டு இழுபறிக்கு பிறகு ஒரு வழியாக சிம்பு நடித்த வாலு படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சிம்பு நடிப்பில் கடந்த 2 ஆண்டுகளாக எந்த படங்களும் வெளிவரவில்லை. வாலுவுக்கு பிறகு இது நம்ம ஆளு படப்பிடிப்புகள் நடந்து முடிந்து இரண்டுமே ரிலீஸுக்கு தயாராக இருந்த போதும் எப்போது வெளியாகும் என்று தெரியாமல் இழுத்தது. இந்த 2இல் வாலு இப்போது முந்திக் கொண்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி வாலு படம் வெளியிடப்படும் என்று படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். சிம்புவும் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வலைதளத்தில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இந்த படத்தில் சிம்புவுடன் ஹன்சிகா ஜோடியாக நடித்துள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் போது இருவருக்கும் ஏற்பட்ட நெருக்கம் படம் முடியும் போது முறிந்தே போனது.